ஹாய் buddies, வெல்கம் டு நாச்சியல் அகாடமி. நம்ம இப்போ ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் 5 கொஸ்டின்ங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் 5 கொஸ்டினை தட்டி தூக்கிட்டு போயினே இருக்க போகிறோம். இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக சிலபஸில் எங்கேயாச்சும் கவர் ஆச்சுன்னா அதையும் சின்ன துணுக்கு போல் சேர்த்து ஒரு மெல்லிட்டு போய்கினே இருக்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்காக பார்த்தோன்னாக்கா, இஸ்ரோவின் தற்போதைய 11வது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வி நாராயணன். இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் இஸ்ரோ துவங்கப்பட்ட ஆண்டு 1969. இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுக்கலாம். இஸ்ரோவோட தலைவர்களின் வரிசை இல்லை கால வரிசைப்படுத்துக அது போல். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், இப்போ கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸாக இங்கே நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இஸ்ரோவின் 11வது தலைவர் வி நாராயணன். இஸ்ரோ துவங்கப்பட்ட ஆண்டு 1969. இஸ்ரோவின் முதல் தலைவர் விக்ரம் சாராபாய். இஸ்ரோவின் 9வது தலைவராக இருந்தவரும் தமிழ்நாட்டை சார்ந்த கே சிவன் என்பவர் இருந்தார். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 10வது தலைவராக இருந்தவர் வந்து சோம்நாத் என்பவரும் இருந்தார். இப்போ 11வது தலைவராக தான் வி நாராயணன் என்பவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது ஒரு கொஸ்டின். அதே போல் நேவிக் செயலியை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா கே சிவன். இது தமிழ் புக்லேயே இருக்கும், ஸ்கூல் புக்லேயே இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். இதையும் சேர்த்து நாம் இங்கே பார்த்துட்டோம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட உள்ள நாடு சீனா. எங்கன்னு பார்த்தோன்னா பிரம்மபுத்திரா நதியில். பிரம்மபுத்திரா வந்து சீனாவில் உருவாகி வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு வங்கக்கடலில் கலக்குது. இப்போ சீனா என்ன பண்ணுறாங்கனாக்கா, பிரம்மபுத்திரா நதி சீனாவில் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய டேம் கட்டானோ, அப்போது நம்மளோட நீர் ஆதாரம் இங்கே பாதிக்கப்படும். இந்த ஒரு விஷயம் இப்போது கரண்ட் அப்டேட்டாக போயிருக்கு. ஆல்ரெடி சீனாவில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கார்ஜியஸ் அணை அங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பூமியோட சுழற்சி வேகத்தையே குறைச்சி உள்ளதான். இது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டாக இங்கே இருக்குது. இதையும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த வேகம் பார்த்தீங்கன்னா 0.06 செகண்ட் வந்து பூமியோட சுழற்சி வேகத்தையே அந்த அணை அந்த அணை குறைத்துள்ளது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டேமாக இருக்கும் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. இந்த விருது தொடங்கும் போது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு இருந்தது. 1990 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 91 ஃபஸ்ட் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க விஸ்வநாதன் ஆனந்த்காக. தற்போது இந்த விருது பேர் பார்த்தோன்னாக்கா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு இதை மாற்றிட்டாங்க. இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது எதுனாக்கா அது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது தான். இந்த ஆண்டு ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பார்க்க பார்த்தோன்னா குகேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. என்ன சிறப்புனாக்கா, இந்த விருது அனௌன்ஸ் பண்ண ஃபஸ்ட் அவார்டு 1991 வாங்கினது விஸ்வநாதன் ஆனந்த், ஒரு செஸ் பிளேயர். அதுக்கப்புறம் இந்த விருதை பெறக்கூடிய 2வது செஸ் வீரர் யாருனாக்கா டி குகேஷ் தான். இவர் பார்த்தோம்னாக்கா இப்போ சமீபத்தில் நடைபெற்ற உலக சாம்பியனை வேர்ல்ட் சாம்பியன் செஸ்ஸில் யாருனாக்கா குகேஷ் தான். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா ஒரே நாடு ஒரே தேர்தல். இது நம்ம பார்த்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப கரண்ட்டில் போயின்னு இருக்குது. மக்களவையில் மசோதாலாம் அறிமுகப்படுத்தினாங்க, ஆனால் அது நிறைவேறல, சரிங்களா? ஆனால் இந்த தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி யாருன்னு கேட்க வாய்ப்பு உண்டு. ராம்நாத் கோவிந்த் கமிட்டி. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக உள்ள பிரச்சனைகளை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி. கமிட்டினா சொல்லிட்டாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தலாம்னு சொல்லி இவங்க தன்னோட ரெக்கமெண்டேஷனில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னாக்கா, ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் என்ற இந்திய வீரர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா மேனு பேக்கர் தான். இவங்க ஹரியானாவை சார்ந்தவங்க, சரிங்களா? ஒரே ஒலிம்பிக்கில் 2 மெடல் துப்பாக்கி சுடுதலில் மேனு பேக்கர் வந்து 2 மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த முறை தயான்சந்த் கேல் ரத்னா விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024 பிளேயருக்கு 25 குடியரசு தின விழாவில் இவங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. இந்த 5 கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்காக எடுத்து வந்தது. இஸ்ரோவின் 11வது தலைவர் வி நாராயணன். உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட உள்ள நாடு சீனா, பிரம்மபுத்திரா நதியில். தேர்ட் ஒன், கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். 2வது செஸ் வீரர்னாக்கா குகேஷ். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி ராம்நாத் கோவிந்த் கமிட்டி. ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் என்ற இந்தியாவின் முதல் நபர் மேனு பேக்கர், ஹரியானாவை சார்ந்தவர். இவ்வளோதாங்க நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்த கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.